ஜோன்னு பெய்யக்கூடிய அந்த மழையோடு சேர்த்து வரக்கூடிய அந்த இடி மின்னல் ஒரு விதமான பயத்தையும் அமைதியும் கொடுக்கக்கூடியது. இந்த மின்னல் எப்படி உருவாகுது? சில மின்னல்கள் 100-1000 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. எப்படி இது சாத்தியப்படுது? திஸ் இஸ் அன்சைன்ட் மிரட்டும் மின்னல். மழை மேகங்கள் இல்லைனா மின்னல் கண்டிப்பாக உருவாகாதுங்க. முதல்ல மழை மேகங்கள் எப்படி உருவாகுது? கால சுழற்சி முறையில் சூரியன் தரையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை சூடான ஆவியாக்கி மேலே அனுப்பும். இந்த சூடான காற்றும் ஆவியும் அப்டிராஃப்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை உருவாகுது. இப்படி மேலே போகக்கூடிய அந்த நீராவி குளிரடைஞ்சு சிறு சிறு நீர் துகள்களாக மாறும் மழை துளிகள். இந்த துளிகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் மழை மேகங்களை உருவாக்குது. எந்த அளவுக்கு உயரமாக இந்த தண்ணீர் போகுதோ மழை மேகங்கள் உருவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி சில மாற்றங்களும் மழை மேகத்துக்குள்ளேயே நடக்கும். சில துகள்கள் தண்ணீர் வெடித்திலே இருக்கும். ஆனால் உயரம் போக போக டெம்பரேச்சர் வெப்பம் கம்மியாகும். ஸோ சில துளிகள் ஐஸா இல்லைனா ஸ்னோவாக மாறும். சில துளிகள் அந்த ஸ்னோவோட ஒன்றா சேர்ந்து கிரௌப்பலாக மாறும். கிரௌப்பல்னா மழை நீர், ஸ்னோ, அதாவது பனித்துளிகள், இது கூடவே சேர்ந்து சில உதிரி பாகங்கள், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து உருவாக்கப்படுறதான். இதோடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதனால் இது மழை மேகத்துலேருந்து கீழே வருங்க. பட் இதுவே பனித்துளிகளாக மாற்றப்பட்ட அந்த ஸ்னோ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அடர்த்தி கம்மியாக இருக்கனால மேலே போக பார்க்கும். அப்டிராஃப்ட் மூலியமாக மழை மேகங்களுக்கு மேலே செல்லும். இப்படி மேலேயும் கீழேயும் மூவ்மெண்ட் நடத்திட்டு இருக்க அந்த சமயத்தில் இது ரெண்டும் அடிக்கடி உரசுற அந்த சமயத்தில் தான் எலக்ட்ரிக் சார்ஜஸ்ங்கிறது உருவாகுது. அதில் கிரௌப்பல் நெகட்டிவ் சார்ஜையும் மேலே போகக்கூடிய ஸ்னோ அதாவது பனித்துளிகள் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸுமே எடுத்துக்கும். ஸோ மழை மேகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய மேல்புறம் டென்சிட்டி கம்மியாக பாசிட்டிவ் சார்ஜஸோடு இருக்கும். கீழ்ப்புறத்தில் அதிக நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இதுக்கும் கீழே சில அந்த பனித்துளிகள் மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு பாக்கெட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். பட் எப்படி பார்த்தாலும் மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ், அதுக்கும் கீழே ஒரு பாக்கெட் ஆஃப் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். இது ஒரு விதமான ட்ரைபோல் ஸ்ட்ரக்சர் எடுக்குது. சிம்பிளாக வானத்தில் தெரியக்கூடிய ஒவ்வொரு மழை மேகங்களும் ஒரு பேட்டரி போலங்க. இதை விட இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சார்ஜஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் மாதிரி. ஒரு மழை மேகத்துக்குள்ள 100 மில்லியன் வோல்ட்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்டிராஃப்டில் இந்த மூவ்மெண்ட் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த சார்ஜஸ் அதிகமாகிட்டே போகும். இப்படி அதிகமாகிற அந்த சமயத்தில் கண்டிப்பாக அந்த எலக்ட்ரிசிட்டி ஒரு விதமான பேலன்ஸை தேடும். அந்த சார்ஜஸை டிஸ்சார்ஜ் பண்ண, அதாவது மொத்தமாக வெளிவிட ட்ரை பண்ணும். அந்த சமயத்தில் ஒரு மழை மேகத்துக்கு கீழே அதிகமான நெகட்டிவ் சார்ஜஸ் கூடும்போது அது அதுக்கு டைரெக்டாக கீழே இருக்கக்கூடிய தரைப்பகுதியில் இருக்க நெகட்டிவ் சார்ஜஸை ரிப்பல் பண்ணி அந்த மொத்த தரையுமே நெட் பாசிட்டிவாக மாற்றிடும். அதாவது தரைப்பகுதிகளில் அதிகமான பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றா சேரணும். அப்படின்னா தான் இந்த எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜுங்கிறது நடக்கும். ஆனால் இப்படி டேரெக்டாக சேர்க்க முடியாது. மொத்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே துபக்கிட்டே கீழே விழுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா நடுவில் காற்று இருக்கும்போது அது ஒரு எக்ஸலன்ட் இன்சுலேட்டராக வேலை செய்யுது. அந்த இன்சுலேட்டரை கடந்தே இந்த பாசிட்டிவ் சார்ஜை ரீச் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நெகட்டிவ் சார்ஜும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக தரையை நோக்கி வர ட்ரை பண்ணும். இந்த ஒரு பாதையை லீட் பண்ணி வரக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜை ஸ்டெப் லீடர்னு சொல்லுவாங்க. அந்த லீடரை ஃபாலோ பண்ணி தான் அந்த மற்ற நெகட்டிவ் சார்ஜஸ் பூமி நோக்கி வர ஆரம்பிக்கும். பட் ஒரே பாதையில் போய் அங்கே எதுவுமே கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? அதனால் இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் பிரான்ச் எடுக்கும். ஸோ நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போகிறேன், யார் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பூமியை தொடரான்னு பார்த்துக்கலாம் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகி இருக்கும்போதே கீழே தரைப்பகுதியில் அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் பில்ட் ஆகியிருக்கும். தரைப்பகுதி ஃப்ளாட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் அதுவே ஏதாவது ஒரு பில்டிங்கோ மரமோ இல்லை டெலிஃபோன் கம்பமோ இருந்துச்சுன்னா அதுக்கு மேலேயும் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃபார்ம் ஆகி தான் இருக்கும். ஸோ முடிச்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த டிஸ்சார்ஜ் நடத்தணும் தான் நெகட்டிவ் பூமி தேடி வரும். அந்த உயரமான பொசிஷனில் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாகவே பில்ட் ஆகியிருக்கும். நெகட்டிவ் அந்த பாசிட்டிவ் கூட தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணும். அப்படின்னா தானே அந்த எலக்ட்ரிசிட்டி டக்குன்னு டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த சமயத்தில் பூமி நோக்கி தேடி வரக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் போலவே பூமியில இருந்துமே ஒரு விதமான டிஸ்சார்ஜ் வானத்தை நோக்கி போகுங்க. சின்ன கனெக்டிங் பாயிண்ட் மாதிரி. ஏன்னா கிளவுட்ல அதிகமான சார்ஜஸ் பில்ட் ஆகி இருக்க மாதிரியே அதுக்கு அப்படி கீழே தரைப்பகுதியிலையுமே சார்ஜஸ் அதிகமாக தான் பில்ட் ஆகியிருக்கும். அதுவுமே டிஸ்சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் கம்பேரிட்டிவ்லி கிளவுட்ஸை விட, மேகங்களை விட தரைப்பகுதியில் உருவாக்கக்கூடிய அந்த சார்ஜஸ் கம்மியாக இருக்க அந்த காரணத்தினால ஒரு சின்ன பூமியிலிருந்து ஒரு கனெக்ஷன் பாயிண்ட்ங்கிறது பில்ட் ஆகும். இதை கனெக்டிங் லீடர்னு சொல்லுவாங்க. இந்த கனெக்டிங் லீடரும் ஸ்டெப்டி லீடரும் ஒன்றா சேரும்போது தான் மின்னல் உருவாகுது. இதனால் தான் மழை மேகங்களுக்கு கீழே நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் நிற்கும் போது உங்கள் முடியெல்லாம் நட்டுக்குச்சுன்னா அந்த இடத்துல கூடிய சீக்கிரம் மின்னல் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்களை சுற்றி அதிகமான அந்த பாசிட்டிவ் சார்ஜஸோ நெகட்டிவ் சார்ஜஸோ பில்ட் ஆகியிருக்கு. சில முக்கியமான மின்னல் அடிக்கிற அந்த வீடியோஸை ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிங் லீடரை உங்களால் தெளிவாக நோட் பண்ண முடியும். ஸோ மின்னல் எத்தனை பிரான்ச்சஸ் எடுத்தாலும் எந்த முதல் பிரான்ச் அந்த கனெக்டிங் லீடரோட ஜாயின் ஆகுதோ அதிலே மொத்த எனர்ஜியுமே டிஸ்சார்ஜ் ஆகிடும். மற்ற பிரான்ச்சஸ்க்கு வேலையே இல்லாமல் போயிடும். சிம்பிளாக வானத்திலிருந்து அந்த பிரான்ச்சை உருவாக்கக்கூடிய அந்த மின்னல் வர மாதிரி பூமியில் இருந்துமே அந்த சார்ஜஸ் ஒரு விதமான மின்னல் ஃபார்மேஷன் இருக்குதாங்க பார்க்குது. அண்ட் இதுலேயுமே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு இடத்துல மட்டும்தான் கனெக்டிங் லீடர் உருவாகணுங்கிற அவசியம் கிடையாது. எது முதல்ல அந்த ஸ்டெப் லீடர் கூட சேருதோ அங்கே தான் இந்த மின்னலுங்கிறது ஃபார்ம் ஆகுது. சேராதான் மற்ற கனெக்டிங் லீடர் அப்படியே மறைஞ்சு போயிடும். ஒரே இடத்துல 2 முறை இடி விழாதுன்னு சொல்லுவாங்க. பட் நிஜமாலே ஒரு இடத்த அதிகமாக இடி தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆல்ரெடி அந்த நெகட்டிவ் லீடர்
பாசிட்டிவ் லீடரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டில் தான் கண்டுபிடிச்சி ஜாயின் ஆகியிருக்கு. திரும்ப நம்ம அங்கேயே போனால் இன்னொரு டிஸ்சார்ஜை ஈஸியாக பண்ணிடலாம்னு சொல்லி இடி திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆக தான் பார்க்கும். அந்த பாயிண்ட் உயரமாக இருக்கும் பட்சத்தில் திரும்ப அதே இடத்துல இடி விழுறதுக்கான வாய்ப்புகள் 80% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல நிறைய அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒன்றா சேர்ந்துருக்கு, திரும்பவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இடி ஒரே இடத்த பலமுறை தாக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி ஒரே இடத்த பலமுறை அடிக்கவும் செஞ்சுருக்கு. ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் பூமியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் கூட மர்ஜ் ஆகிறத நெகட்டிவ் லைட்னிங் சொல்லுவாங்க. சிஜி மைனஸ், அதாவது க்ளவுட் டு கிரவுண்ட் லைட்னிங் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இதுவே இந்த நெகட்டிவ்க்கும் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த க்ளவுடோட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜஸும் ஒரு வகையில் இந்த க்ளவுடுக்கு கீழே வந்து தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் கூட ஒன்றா சேர்ந்து சிஜி ப்ளஸ் க்ளவுட் டு கிரவுண்ட் ப்ளஸ் லைட்னிங்ஸை உருவாக்கும். நெகட்டிவ் லைட்னிங்ஸோட பாசிட்டிவ் லைட்னிங்ஸோட உருவாக்கம்ங்கிறது கம்மி. 5-10% லைட்னிங்ஸ் தான் பாசிட்டிவாக இருக்குமா, மீதி எல்லாமே 90% லைட்னிங்ஸ் நெகட்டிவாக தாங்க இருக்கும். இது ரெண்டுமே பார்க்க மின்னல் போல தாண்டா இருக்குது, இதில் என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வித்தியாசத்தை நான் சொல்லிட்ட அப்புறம் நீங்கள் மின்னலை இந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க. நெகட்டிவ் லைட்னிங்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. நெகட்டிவ் லைட்னிங்ஸ் மிட் லெவலில் உருவாக்கப்படுற காரணத்தினால ஏகப்பட்ட குட்டி குட்டி பாக்கெட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒன்றா சேர்ந்துருக்கும். ஸோ இதனால் ஒரு மின்னல் தரைப்பகுதியை ஒரு செகண்ட் அடிச்சிட்ட அப்புறம் அதே இடத்துல ஃப்ளாஷ் ஆகும். மற்ற அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாத்தையுமே அதை கீழே இருக்க அந்த பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணி ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு மின்னல் பார்க்குறதுக்கு 2-3 மின்னல் ஒரே இடத்துல அடித்த மாதிரி எஃபெக்டை கிரியேட் பண்ணும். மிட் லெவலில் இருக்கும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜஸோட அபண்டன்சி அதிகமாக இருக்கும். அது ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸும் நீளமும் கம்மியாக இருக்க அந்த காரணத்தினால ஒரே இடத்துல 2-3 ஃப்ளாஷஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ் லைட்னிங்ஸ்னு அர்த்தம். பட் அதுவே பாசிட்டிவ் லைட்னிங் மழை மேகத்தோட உச்சிலேருந்து கீழே வருது. நெகட்டிவ் லைட்னிங் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸோட அது அதிக தூரம், அண்ட் அதுவுமே நெகட்டிவ் சார்ஜஸை கடந்து தான் வந்தாகணும். அண்ட் மழை மேகத்துக்கு மேலே அதிகமான பாசிட்டிவ் சார்ஜஸ் கலெக்ட் ஆகியிருக்கும். கீழே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸோட இம்பாக்ட் கம்மியாக இருக்க அந்த காரணத்தினால இப்படி ட்ராவல் பண்ணி வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் பூமியை தொட்டால் ஒரே செகண்டில் மொத்தமாகவே டிஸ்சார்ஜ் ஆகிடும். நெகட்டிவ் போல் டக்குன்னு அது டிஸ்சார்ஜ் ஆகாமல் ஒரே ஷாட்டில் மொத்த எனர்ஜியுமே வெளிவிட்டுரும். ஒரே ஸ்ட்ரோக் தான் பிரான்ச்சஸுமே உருவாகாது. கம்மியாக இருக்கும். நெகட்டிவ்ஸோட இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸோட அந்த பிரான்ச்சஸ்ங்கிறது கம்மியாக இருக்கும். செம்ம பவர்ஃபுல் அண்ட் பிரைட்டான ஒரு மின்னலாக தான் அமையும். ஏன்னா இந்த சமயத்தில் உருவாக்கப்படக்கூடிய அந்த டெம்பரேச்சருங்கிறது 30,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுமாங்க. சூரியனோட மேற்பரப்போட 6 மடங்கு அதிகம். அவ்வளோ ஹீட் அண்ட் எனர்ஜி வந்து பார்த்தா அது வெளிவிடும். நெகட்டிவ் சார்ஜஸ் ஃப்ளாஷ் ஆகி ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் அதிகமாக இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு ஓங்கி அடித்தா 1 டன் வெயிட்ராங்கிற மாதிரி மொத்த எனர்ஜியுமே ஒரே ஷாட்டில் வெளிவிட்டுரும். அண்ட் இந்த மின்னலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரியும் தெரியும், பெரிய பிரான்ச்சஸும் இருக்காது. 90% ஆஃப் த மின்னல்கள் நெகட்டிவ் லைட்டிங்காக தான் இருக்கும். பாசிட்டிவ் லைட்டிங்கை பார்க்குறது கம்மி தான். ஏன்னா முக்கால்வாசி பாசிட்டிவ் லைட்னிங்கிறது வானத்திலே நடந்து முடிச்சிடும். மழை மேகங்கள் லேயர் பை லேயராக பக்கத்து மேகங்கள் கூட கனெக்ட் ஆகி தானே இருக்கும். இதில் ஒரு மழை மேகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு மழை மேகத்தோட அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் பாசிட்டிவோட ஒன்றா பாண்ட் ஆகி அந்த மழை மேகங்களுக்குள்ளேயே மின்னல் அடிச்சிடும். ஸோ இதை தான் இன்ட்ரா கிளவுட் லைட்னிங் சொல்லுவாங்க. 80% லைட்னிங்கிறது மழை மேகங்களுக்குள்ளேயே நடந்து முடிச்சிருங்க. மிச்சம் 20-10% தான் பூமிக்கு வருது. அதுவே எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் மின்னல் நடக்கிற அந்த சமயத்தில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 30,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் ஒரு மைக்ரோ செகண்டில் அதிகமாகும். இந்த வெப்பம் தான் வெளிச்சத்தை கொடுக்குது. அண்ட் இப்படி அந்த வெப்பம் அதிகமாகிற சமயத்தில் அந்த ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷனில் மட்டும் காற்று ஆவி ஆகிடுங்க. சுற்றி இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இந்த காற்றோட மேட்ச் ஆகாத சமயத்தில் ஒரு ஷாக் வேவ் உருவாகுது. சில ஜெட்டெல்லாம் சத்தத்தோட ஸ்பீடை ரீச் பண்ணும்போது ஒரு ஷாக் வேவ் கிரியேட் ஆகும்ல, அந்த மாதிரி தான் அந்த ஷாக் வேவை தான் நம்ம இடியாக உணர்றோம். அண்ட் இது ஆப்வியஸாக ஒலி சவுண்ட் வேகத்தில் ட்ராவல் பண்ணும். அதாவது 3 செகண்டில் 1 கிலோமீட்டர் ரீச் பண்ணும். இதை வச்சு ஒரு மின்னல் எவ்வளோ தூரத்தில் உருவாகி இருக்குங்கிறத நம்மளால நோட் பண்ண முடியுங்க. அதாவது ஒரு மின்னலை நீங்கள் பார்த்து 3 செகண்ட் கழித்து உங்கள் காதில் அந்த இடியோட சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த மின்னல் நீங்கள் இருக்க திசையில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் விழுந்திருக்குன்னு அர்த்தம். இதுவே 6 செகண்ட் கழித்து அந்த இடியோட சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா அது 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு அர்த்தம். 9 செகண்ட்னா 3 கிலோமீட்டர் தூரம் ரஃபா. ஸோ ஒரு மின்னலை பார்த்து இடியோட சத்தத்தை வச்சு கிட்டத்தட்ட அந்த மின்னல் எங்கே விழுந்திருக்குங்கிறத முதற்கொண்டு உங்களால் நோட் பண்ண முடியும். சில மின்னல்கள் வானத்துக்குள்ளேயே அந்த மேகங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணும். பூமியை ரீச் பண்ணாமல் 100-200 கிலோமீட்டர் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த மின்னல்கள் இருக்க தாங்க செய்யுது. இப்போ நான் சொன்னதை வச்சு மின்னல் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிக்க போகிறேன்னு மட்டும் கிளம்பிடாதீங்க. ஏன்னா மின்னலை பார்த்தா கண்ணு போயிடுன்னு சொல்லுவாங்களே, அது பொய்லாம் கிடையாது, உண்மைதான். ஒரு மின்னல் உருவாகிற அந்த சமயத்தில் ஸ்பிளிட் செகண்டுக்கு சூரியனோட 5 மடங்கு அதிக வெப்பத்தை வெளிப்படுத்துகிற அந்த காரணத்தினால அதோடைய வெளிச்சமும் அதிகமாக தான் இருக்கும். இந்த மின்னல்களை நம்ம வெறும் கண்களால் பார்த்தோன்னா நம்ம ரெட்டினா கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லைட் சென்சிட்டிவ் லேயர் ப்ளீச் ஆகிடும். டெம்பரவரி ஐ லாஸுங்கிறது நடக்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீச்சுங்கிறது பேர்ன் ஆகும். ரெட்டினா பேர்ன் ஆச்சுன்னா கண்ணு தெரியாது, அவ்வளோதான். மின்னல்களை நேருக்கு நேர் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இடி மின்னல் நடக்கும்போது வெளியில் போகிறத நிறுத்திக்கோங்க. அதுவும் முக்கியமாக உங்கள் தலைமுடியோ இல்லை கை காலில் இருக்கக்கூடிய அந்த முடியோ மெய் செலுத்தது போல் அப்படியே எழுச்சி நின்றுச்சுன்னா உங்கள் மேலே இடி விழுறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குன்னு அர்த்தம். உடனே ஓடி போய் ஒரு பில்டிங்குள்ளேயோ இல்லை காருக்குள்ளேயோ ஒழிஞ்சிக்கிறது நல்லது.
கார் கம்ப்ளீட்டாகவே மெட்டல் பார்ட்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கும். அண்ட் கீழே டயருமே பர்ஃபெக்டான ஒரு கிரவுண்டிங்கை உருவாக்குற அந்த சமயத்தில் இடி கிட்டுறது காரோ பில்டிங்கோ உங்களை காப்பாற்றும். சப்போஸ் உங்கள் மேலே இடி விழுந்துச்சுன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன் உருவாக்க தான் செய்யும். பட் மோஸ்ட்லி அதிக வெப்பம் இன்ஸ்டண்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிற அந்த காரணத்தினால இடி விழுந்த ஒருத்தரோட உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். இடி அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுற சமயத்தில் காலப்போக்கில் இடி விழுந்தவங்களோட கண்ணும் தெரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இடி விழுந்தும் தப்பித்தவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. பட் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க வேணாமே. ஸோ இந்த மழை பெய்யும் போதோ இல்லை இடி இடிக்கும் போதோ உஷாராக இருந்துக்கோங்க. வழக்கமாக மழை பெய்யும் போது பயங்கரமான இடி சத்தத்தோடு சேர்ந்து பிரகாசமான அந்த மின்னல்களையுமே பார்ப்பீங்க. இது எல்லாமே மேகத்துக்கு கீழே தான் நடக்கும். ஆனால் மேகத்துக்கு மேலேயுமே இடி இடிக்கும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அந்த இடி நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் ஜெல்லிஃபிஷ் போலவும் இன்னொரு பக்கம் ஜெட் இன்ஜின் கிளம்புனது போல பிரகாசமான ஒளியோடையும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மின்னல்கள் எப்படி எதனால் உருவாகுது? இது எப்படி தான் நம்ம பார்க்குறது? மேகமூட்டங்கள் கெப்பாசிட்டர்ஸ் போல வேலை செஞ்சு உள்ள உருவாகி வச்சிருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் எப்படியோ பூமி கூட டிஸ்சார்ஜ் ஆகிறது தான் நம்ம மின்னல்களாக பார்க்குறோம். அபரிவிதமான எனர்ஜி ஒரே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். அதிக வெப்பமும் வெளிச்சத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த மின்னல்கள் 2 விதமாக இருக்குது. மேகத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் பூமியில் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா அதை சிஜி ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க, கிளவுட் டு கிரவுண்ட் பாசிட்டிவ் டிஸ்சார்ஜ். அதுவே க்ளவுடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா அது ஒரு மினரலாக ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதை க்ளவுட் டு கிரவுண்ட் நெகட்டிவ் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். மேகங்களுக்கு கீழே தான் இந்த மின்னல்கள் உருவாகுது. பட் இதுவே மேகங்களுக்கு மேலே உருவாகக்கூடிய அந்த மின்னல்களை ஃப்ளைட்டில் போகும்போதோ இல்லை அதுக்கு மேலே இருக்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வருதோ உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இதை பற்றி நமக்கு ஐடியாவே இல்லை. பட் 1980s பைலட்ஸ் சில பேர் மேகங்களுக்கு மேலே பறக்கும்போது வித்தியாசமான சிவப்பு நிற வெளிச்சத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் ஒரு நீல நிற நெருப்பு உருவாகிறதையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க. அப்போதைக்கு கிடைச்சிருக்க அந்த ஃபுட்டேஜில் இதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் இல்லைனாலும் இப்போ இருக்க அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் அண்ட் வான்வெளியில் இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்ஸ் வச்சும் பல வித்தியாசமான இந்த சிவப்பு நிற லைட்னிங்ஸை மின்னல்களை புகைப்படம் எடுத்திருக்கோம். இது எதனால் உருவாகுதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் பல கேள்விகள் சுற்றிட்டு இருந்தாலும் இந்த புகைப்படங்கள் அரிதிலுமே அரிதானதுன்னு சொல்லலாம். காரணம் வழக்கமான மின்னல்களை காட்டிலும் இது வெறும் 1-3 மில்லி செகண்ட் மட்டும் தான் நிலைக்கும். இந்த மாதிரி மழை மேகங்களுக்கு மேலே உருவாகக்கூடிய மின்னல்களையோ இல்லை ஒளி நிகழ்வுகளையோ டிரான்சியன்ட் லூமினஸ் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க, டிஎல்இஸ். பூமி தரைப்பகுதியில் ஆரம்பித்து 40-50 கிலோமீட்டர் உயரத்தில் தொடங்கக்கூடிய இந்த டிஎல்இஸ் மீசோஸ்பியரையுமே தாண்டி போகக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான மின்னல்களை உருவாக்கும். அதில் முக்கியமாக அந்த சிவப்பு மின்னல் கிட்ட போயிடலாம். இதை ஸ்ப்ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வானத்தில் ஏதோ சிவப்பு கலர் ஜெல்லிஃபிஷ் நீந்துறது போல இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா. இந்த டிஎல்இஸ்லேயே ரொம்பவே காமனானது ரெட் ஸ்ப்ரைட்ஸ் தான். ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் மெசோஸ்பியரிக் பெர்டிபேஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் இன்டென்ஸ் தண்டர்ஸ்டார்ம் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெட் ஸ்ப்ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அந்த பாசிட்டிவ் லைட்டிங் கூட லிங்க் இருக்கக்கூடியது. அயனோஸ்பியர் அண்ட் மிசோஸ்பியர் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரைட்ஸுங்கிறது கிரியேட் ஆகும். கிட்டத்தட்ட பூமியிலிருந்து 100 கிலோமீட்டர் உயரம். அண்ட் வழக்கமாக உருவாக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரைட்ஸோட விட்டம் மட்டுமே 50 கிலோமீட்டர் இருக்குமா. மிக பிரம்மாண்டமான மின்னல்களாக அது தெரியும். மழை பெய்தே இதை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனீங்கன்னா பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மழை மேகங்களுக்கு மேலே இது உருவாகிற அந்த காரணத்தினால தூரத்தில் எங்கேயாவது மழை பெஞ்சா அங்கேருந்து வேணாச்சும் நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணலாமே தவிர்த்து உங்கள் வீட்டில் மழை பெய்யும் போது நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக தெரிகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 3 மில்லி செகண்ட் மட்டும் தாங்க இது ஒர்க் ஆகும். அண்ட் இந்த மாதிரியான அந்த லைட்னிங் உருவாகிறதுக்கு நமக்கு பாசிட்டிவ் லைட்னிங்கும் ஆல்ரெடி நடந்திருக்கணும். பாசிட்டிவ் லைட்னிங்கிறது இந்த க்ளவுட்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பூமி கூட கனெக்ட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிடும். அப்போதைக்கு க்ளவுடில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் அதற்கும் மேலே இருக்க அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெசோஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பார்ட்டிகல்ஸை எக்ஸைட் பண்ணும் ஆர் அயனைஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி எக்ஸைட்டான அந்த ஆட்டம்ஸ் ஒரு விதமான சிவப்பு வெளிச்சத்தை வெளிவிட்ட அந்த வெளிச்சத்தை தான் நம்ம பூமியில் எடுத்து பார்க்கும்போது ரெட் ஸ்ப்ரைட்ஸாக வந்து பார்க்குறோம். ஸோ ரெட் ஸ்ப்ரைட்ஸ் உருவாகணும்னா ஒரு சக்தி வாய்ந்த பாசிட்டிவ் லைட்னிங்கிறது பூமியை தாக்கணும். அந்த சமயத்தில் மெசோஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த அயனைஸ்டு பார்ட்டிகல் வெளிவிடக்கூடிய அந்த சிவப்பு வெளிச்சம் தான் ரெட் ஸ்ப்ரைட்ஸாக இருக்குது. இந்த ரேஞ்சில் நைட்ரஜன் எலிமெண்ட் அதிகமாக இருக்குங்க. ஸோ நைட்ரஜனோட அந்த வேவ் லென்த்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் டென்சிட்டிலேருந்து லோயர் டென்சிட்டிக்கு வரும்போது ஒரு மாதிரி ரெட்டிஷ் டு ப்ளூயிஷாக வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த கலர் சேஞ்சுங்கிறது மாறும் விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தில். ஸோ நம்ம வெறுங்களால் பார்க்குற நிறத்தில் நைட்ரஜனோட எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது ரெட்டிஷ் டு ப்ளூயிஷ் பர்பிள் அந்த கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகும். பட் இதுவே ஆக்சிஜனுங்கிறது கிரீன் கலரில் எக்ஸைட் ஆகும். சூரியனோட சோலார் விண்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம பூமியோட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் எலிமெண்ட்ஸை எக்ஸைட் பண்ணுறது காரணத்தினால தான் நம்ம அரோராஸை கிரீன் கலரில் பார்க்குறோம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு உயரம் போகிறோமோ அந்த இடத்துல அந்த ஆக்சிஜனோட அளவுங்கிறது அதிகமாகிற அந்த காரணத்தினால அரோராஸ் கிரீன் கலரில் இருக்குது ஆக்சிஜனோட எக்ஸைட்மெண்ட் காரணமாக. பட் அது கீழே நம்ம வரும்போது நைட்ரஜன் எல்லாமே இந்த மாதிரி ரெட்டிஷ் கலரில் எக்ஸைட் ஆகும். அந்த டென்ட்ரல்ஸை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய கீழ்ப்பகுதி சில இடங்கள்லாம் உங்களுக்கு ப்ளூ கலரில் தெரியும். நைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்க அந்த காரணத்தினால இந்த மாதிரியான ரெட் ஸ்ப்ரைட்ஸ் உருவாகிறதுக்கு நைட்ரஜனும் ஒரு மிக முக்கியமான காரணம். அகெயின் இதை நீங்கள் பார்க்குறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த டிஎல்இ வகையான அந்த மின்னல்களில் இந்த மாதிரியான ரெட் ஸ்ப்ரைட்ஸ் அடிக்கடி நடக்குவாங்க. இதை விட ரேரான ஒன்று தான் ப்ளூ ஜெட்ஸ். ப்ளூ ஜெட்ஸுங்கிறது இந்த ரெட் ஸ்ப்ரைட்ஸுக்கும் கீழே நடக்கக்கூடியது.
இதுக்கு கிளவுட் டு கிரவுண்ட் லைட்னிங் மின்னல்கள் உருவாகணுங்கிற தேவை கிடையாது ரெட் ஸ்ப்ரைட்ஸ் போல. இது அந்த கிளவுடுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இம்பேலன்ஸால் உருவாகக்கூடியது. முக்கியமாக பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணும். அந்த சமயத்தில் மொத்த பாசிட்டிவ் சார்ஜும் மேலே இருக்க அந்த நெகட்டிவ் கூட ஒன்றா டிஸ்சார்ஜ் ஆகிற அந்த காரணத்தினால அது எக்ஸைட் பண்ணக்கூடிய அந்த நைட்ரஜன் ஒரு ப்ளூ கலர் ஜெட் வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்குது. சிம்பிளாக இதை ஒரு கிளவுட் டு ஸ்பேஸ் லைட்னிங் அப்படின்னு சொல்லலாமா? கிளவுட்லேருந்து பூமியை ஒரு மின்னல் தாக்குற மாதிரி கிளவுட்லேருந்து ஒரு மின்னல் விண்வெளியை நோக்கி போச்சுன்னா அதுதான் ப்ளூ ஜெட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மழை மேகங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான சார்ஜஸ் உருவானால் மட்டும்தான் இந்த ப்ளூ ஜெட்ஸை உங்களால் நோட் பண்ண முடியும். ஸ்பேஸ்லேருந்து பார்க்குறது தான் ஈஸி. முக்கியமாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் முதல் முறை ப்ளூ ஜெட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்க. அது வரைக்கும் இந்த பெருசாக யாருமே நோட்டே பண்ணல. அண்ட் அந்த ப்ளூ ஜெட்ஸோட வேகம் 100 km/s இருக்குவாங்க. சேம் 1-3 மில்லி செகண்டுக்குள்ளே உங்கள் கண் முன்னாடி தோன்றி மறைஞ்சிரும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தா தான் ஒன்று. பெருசாக இது எந்த ஒரு இடி சத்தத்தையுமே ஏற்படுத்தவும் செய்யாது. ஏன்னா அது மழை மேகங்களுக்கு மேலே நடக்குது. நைட்ரஜனோட அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் ப்ளூ பேண்ட் கூட மர்ஜ் ஆகியிருக்க அந்த காரணத்தினால தான் இது நம்ம கண்களுக்கு ப்ளூவாக தெரியுது. ஆனால் தான் ப்ளூ ஜெட்டுங்கிற பேரையுமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். இதுவே அதிகமான சார்ஜ் பில்ட் ஆகிற சமயத்தில் இந்த ப்ளூ ஜெட்டுங்கிறது மிக பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இதை ஜைகாண்டிக் ஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு பெருசுனா அது உருவாகிற அந்த இடத்துல இருந்து 90-100 km உயரம் வரைக்கும் அது புஷ் ஆகுமாங்க. அவ்வளோ தூரம் ஒரு பெரிய இடினா அப்போ யோசிச்சு பாருங்க, 100 km. இது டேரெக்டாகவே மிஸ்ஸஸ்பியரை டச் பண்ணுறது காரணத்தினால இந்த பேண்ட்ஸில் அந்த நீல நிறத்துலேருந்து அப்படியே சிவப்பு நிற டிரான்ஸ்ஃபருமே உங்களால் தெளிவாக நோட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் அதிக அளவு அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டிஸ்சார்ஜ் நடக்கிறது காரணத்தினால இதை லைட்டாக அந்த ஸ்ப்ரைட்டையுமே ட்ரிகர் பண்ணும். மோர் லைக்லி ஸ்ப்ரைட் அண்ட் ப்ளூ ஜெட்டோட காம்பினேஷன் தான் இந்த ஜைகாண்டிக் ஜெட்ஸுங்கிறது சொல்லப்படுது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே மிகப்பெரிய ஒரு டிஎல்னா அது ஜைகாண்டிக் ஜெட் தான். ஸோ ரெட் ஸ்ப்ரைட் அண்ட் ப்ளூ ஜெட் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணுற மாதிரி அளவுக்கு அதிகமான டிஸ்சார்ஜுங்கிறது நடக்கணும். அந்தளவுக்கு ஒரு பெரிய மழை மேகம் தண்டர்ஸ்டார்ம் மேகம்ங்கிறது உருவாகணும். அதிக மின்னல்கள் தாக்காமல் அந்த சார்ஜுங்கிறது சப்ரஸ்டாக இருக்கும் பட்சத்தில் தான், அடக்கி வைக்கப்படும் பட்சத்தில் தான் இந்த ஜைகாண்டிக் ஜெட்ஸ்ன்னு சொல்லப்படுற மிகப்பெரிய அந்த ப்ளூ ஜெட்ஸுங்கிறது உருவாக்கப்படுது. பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கலாம். இதை விடவும் பிரகாசமான ஒரு விஷயம் இருக்குது. அது ரெட் ஸ்ப்ரைட்ஸுக்கும் மேலே ஐனோஸ்பியரில் நடக்கக்கூடிய ஒன்று. இதை எல்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எமிஷன் ஆஃப் லைட் அண்ட் வெரி லோ ஃப்ரீக்வன்சி பர்ச்சுபேஷன் டியூ டு EMP சோர்சஸ். ஏதோ ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பூமிக்கு வந்த மாதிரி வட்டமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான லைட்டிங் உருவாகிறது அரிதிலையுமே அரிது. இதை பார்க்குறதும் ரொம்ப கஷ்டம். வெறும் 1 மில்லி செகண்ட் தான் நீடிக்குமா. ரொம்பவே டிம்மாக இருக்கும், பிரகாசமாலாம் தெரியாது. ஏன்னா இது தரைப்பகுதியிலிருந்து 120 km உயரத்தில் உருவாகுது. அண்ட் ஆல்சோ இதோடைய அந்த விட்டம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோவில் சின்னதாக தெரிஞ்சாலும் 400 km மிகப்பெரிய ஒரு லைட்டிங் ரவுண்ட் சர்க்கிளாக தான் இது உருவாகும். இதை தான் நம்ம பார்க்குறோமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த லைட்னிங் ஆரம்பித்து முடிஞ்சிடும். எதனால் உருவாகுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஹைப்போதெட்டிக்கல் தியரிஸ் கொடுக்கப்பட்டாலும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுறது அதிகமான இந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஒரு ரிப்பிள் அலை வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா இப்படி ஒரு வெளிச்சம் நமக்கு எனக்கு தெரியுமா. பட் அது எப்படி நடக்குது இது வரைக்கும் தேடுதல் போயிட்டே தான் இருக்குது. பட் எல்ஸை பார்க்குறது ரொம்பவே கஷ்டத்துலேயும் கஷ்டங்க. எல்லாமே இந்த நைட்ரஜனை மட்டும் தான் எக்ஸைட் பண்ணுமா? ஆக்சிஜன் கூட லிங்க் ஆகாதான் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் ரொம்ப உயரத்தில் தான் டென்ஸாக பேக் ஆகிருக்கு. அந்த காரணத்தினால அவ்வளோ உயரத்தை இந்த மின்னல் ரீச் பண்ணும்போது ஒரு கிரீன் கலர் டிண்ட் அவங்களால நோட் பண்ண முடியும். முக்கியமாக ரெட் ஸ்ப்ரைட்ஸ் உருவாகிற அந்த சமயத்தில் அதுக்கு மேலே அந்த க்ளவுடுக்கு மேலே ஒரு ஸ்பிளிட் செகண்ட் உங்களால் கிரீன் கலர் டிண்ட்டை மட்டும் நோட் பண்ண முடியும். ஸோ லைட்டாக அந்த சமயத்தில் ஆக்சிஜனும் எக்ஸைட் ஆகியிருக்கு. இப்படி கிரீன் டிண்ட்டோட ஒரு ரெட் ஸ்ப்ரைட் வந்துச்சுன்னா அதை கோஸ்ட்னு சொல்கிறாங்க. ரெட் ஸ்ப்ரைட்டை பார்க்குறதே கஷ்டம், இல்லை க்ரீன் டிண்ட்டோட நீங்கள் பார்க்குறதுங்கிறது முடியாத காரியம் தாங்க. வெறும் கண்களால் பார்க்க வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி எடுக்கப்பட்ட பிக்சர்ஸில் தான் இப்படியும் விதவிதமான மின்னல்கள் இருக்குதான்னு சொல்லி நம்மளால் பார்த்து ரசிக்க முடியுதுன்னு சொல்லலாம். ஆனால் இதுலேயுமே விதிவிலக்கான ஒரு லைட்னிங் ஒரு மின்னல் ஊருக்குள்ளே சுற்றி தான் இருக்குது. பெருசாக ரெக்கார்ட் பண்ணப்படாத பால் லைட்னிங். பந்து வடிவத்தில் ஒரு மின்னல் ஊருக்குள்ளே வந்து இறங்குறது. இது உண்மையா இல்லையா? பால் லைட்னிங்கை பார்த்தீங்கன்னா முதல் ரிப்போர்ட் எழுதப்பட்ட ரிப்போர்ட்டுங்கிறது 1100ஆம் வருஷத்துலேயே ஆரம்பிச்சிருக்கு. இங்கிலாண்டில் தேம்ஸ் ரிவருக்கு பக்கத்தில் கெர்வேசே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாங்க் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய மின்னல் ஒளியை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காரு. அது டக்குன்னு ஒரு பந்து வடிவத்தை எடுத்து வானத்துலேருந்து இறங்கி அந்த தேம்ஸ் ரிவருக்குள்ளே போய் மறுத்து போச்சான். இதை அவர் டேரக்டாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் லத்தீன் மொழியில் ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்காரு. இதுதான் இப்போதைக்கே நம்மளுக்கு இந்த பால் லைட்னிங் பற்றி கிடைச்சிருக்க ஆரம்ப கால ஒரு ரிப்போர்ட்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று தான் த கிரேட் தண்டர்ஸ்டார்ம் இன் வைல்ட்காம். 1600s இங்கிலாண்டில் இருந்த சென்ட் பேங்க்ராஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் மாஸ் பிரேயருங்கிறது நடந்திருக்கேன். அப்போ ஒரு மிகப்பெரிய மழையில் ஏற்பட்ட அந்த மின்னல் ஒளியிலிருந்து ஒரு துகள் பந்து வடிவத்தில் ஒரு துகள் கண்ணாடி வழியாக அந்த சர்ச்சுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதோடைய சைஸ் மட்டுமே 8 அடின்னு சொல்லப்படுது. பெரிய ஒரு வெளிச்சமாக இருந்திருக்கு. அந்த வெளிச்சம் அங்கே இருந்த மக்களில் 4 பேரை கொண்டு இருக்கு. 60 பேர் படுகாயமாக வச்சிருக்காங்க. இத்தனை பேரும் அந்த மாதம் அட்டன் பண்ண அத்தனை பேருமே அந்த பால் லைட்னிங்கை பார்த்ததாகவும் ஒரு எழுதப்பட்ட ரெக்கார்ட் இருக்கு. சர்ச்சோட லாக் புக்லேயே இதை மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. இதை யாரும் பார்த்ததும் இல்லை, சர்ச்சுக்குள்ள வர நடந்திருக்கு. சாத்தானோட வேலை தான் சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே நம்ம அதிகபட்ச நிறைய பேரால் பார்த்து எழுதப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பால் லைட்னிங் ரெக்கார்டுங்கிறது
இதுதாங்க. அங்கே இருந்தவங்க அடிஷ்னல் ரெக்கார்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதன்படி சல்ஃபர் ஒரு அழுகி போன முட்டை மாதிரியான ஸ்மெல் வந்திருக்கான். அண்ட் இது நகர்ந்து வரும்போது பாம்பு பண்ணுற மாதிரியே ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்டுமே ஏற்படுத்தியிருக்கதாகவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 1753 பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோட அசிஸ்டன்ட் தண்டரோட அந்த எலக்ட்ரிசிட்டி லைட்னிங்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு சொல்லி அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் இதே மாதிரி ஒரு பந்து வடிவத்தில் ஒரு லைட்டிங் அவரை தாக்கி இறந்து போனதாக ஒரு ரெக்கார்டு இருக்குது. 1960s RC-135 சொல்லப்படுற ஒரு கமர்ஷியல் ஏர்பிளேனுக்குள்ள காக்பிட்டுக்குள்ளேயே வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போதே ஒரு லைட்டிங் பந்து வடிவத்தில் ஒரு பொருள் இவங்களோட இந்த மொத்த ஏர்கிராஃப்டையுமே கடந்து போயிருக்காங்க. பிளேனுக்குள்ளேயே இந்த பந்து வடிவ பொருள் உள்ள போது வெளில வந்திருக்கான். இது எந்த ஒரு எஃபெக்ட்டுமே எந்த ஒரு டேமேஜுமே அந்த பிளேனுக்குள்ளே உருவாக்கலை. ஆனால் ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்கும்போதே ஒரு பந்து வடிவ லைட்னிங் இவங்களுடைய அந்த மொத்த காக்பிட்டில் ஆரம்பித்து எல்லா கண்களுக்கும் தெரியுற மாதிரி கடந்து போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 1-2 கிடையாது, 10,000க்கும் அதிகமான ரிப்போர்ட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் பேக்கிங்கும் இருக்குது. அந்த சமயத்தில் ஆப்வியஸாக பால் லைட்னிங்கிறத பல பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த லைட்னிங்கோட நிறம்ங்கிறது ஆரஞ்சு, பிங்க்கு, ரெட்டு, எல்லோ, ப்ளூன்னு சொல்லி பல நிறங்களில் இருந்திருக்கு. ஒரே லைட்னிங்குள்ள பல நிறங்களும் தெரியவும் செஞ்சுருக்கான். சைஸுங்கிறது மாறுபட்டிருக்கு. ஒரு சில லைட்னிங் வெறும் 1 சென்டிமீட்டர் குட்டியாக இருந்திருக்கு. சில லைட்னிங் அந்த சர்ச்சில் தெரிஞ்சது போல 8 அடி பெருசாகவும் இருந்திருக்கு. மோஸ்ட் காமனாக பல பேரால் ஆவரேஜாக சொல்லப்பட்டது ஒரு ஃபுட்பால் சைஸில் இருக்குன்னு தான். ஸோ அந்த சைஸில் தான் இப்போ வரைக்குமே நிறைய பேர் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பால் லைட்னிங்கை பார்த்துருக்காங்க. அதை நேரடியாக பார்க்கவும் முடியாது, ஒழுங்காக கணக்கிடவும் முடியாதுல்ல. பட் ஆவரேஜாக ஒரு ஃபுட்பால் சைஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் ஒருத்தவங்களோட கண்ணில் தெரிஞ்சதுங்கிறது 8 செகண்டா, ஒரு வினாடிக்கும் குறைவாகவும் தெரிஞ்சிருக்கான். ஸோ மில்லி செகண்டில் ஆரம்பித்து ரெக்கார்ட் படி 8 செகண்ட் வரைக்கும் ஒரு பால் லைட்னிங் நீடிச்சிருக்கு. ஸ்மெல்லுங்கிறது அழிக்கப்பட்ட முட்டை மாதிரி வந்திருக்காங்க. ஒரு சல்ஃபர் ஸ்மெல்ல தான் அவங்க உணர்ந்திருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு சத்தம் கேட்டிருக்கு, ஹிஸ்ஸிங் சவுண்டா. சில பேருக்கு சத்தமே இல்லாமல் கடந்து போக செஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளேயே பல பேருக்கு இந்த பால் லைட்னிங் வந்திருக்கான். சுற்றி இருக்க பொருட்கள் எதையுமே உடைக்காம ஜன்னல் கதவுகளுக்குள்ள அது பூந்து வந்து தான் சொல்றாங்க. எதையுமே உடைக்காம அது அப்படியே கடந்து போனதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் படி தரையோட தரையாக தான் அது நகர்த்து போயிருக்கான். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்டுங்கிற மாதிரி அந்த ஹாரிசான்டல் மோஷனில் தான் போயிருக்கேன். கீழேருந்து மேலே எழும்புற மாதிரி யாரும் சொல்லலை. பட் சில ரிப்போர்ட்ஸில் அந்த பால் லைட்னிங் வானத்துலேருந்து கீழே இறங்கி மறைஞ்சு போனதான் சொல்லப்பட்டிருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த 70% ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தரையோட ஒட்டின மாதிரி தான் அந்த பால் லைட்னிங் மூவ் ஆன மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50-50 ஒரு பக்கம் அது அமைதியாக மறைஞ்சு போனதான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அது கொஞ்சமாக ஒரு சின்ன வெடிப்போட ஒரு சல்ஃபியூரிக் ஸ்மெல்லோட மறைஞ்சு போனதாகவும் சொல்லப்படுது. ஸோ பல பேர் கேட்ட பல வித்தியாசமான உருவங்களை இந்த பால் லைட்னிங் வாங்கியிருக்குங்க. இப்போ வரைக்குமே ஆராய்ச்சியாளர்களால் இது ஏன் உருவாகுது, எப்படி உருவாகுதுன்னு சொல்லி ஆணி அடித்த மாதிரி உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பல வித்தியாசமான காம்பினேஷனில் இந்த லைட்னிங்கிறது உருவாகியிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உருவாக்க தன்மைகள் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பல வித்தியாசமான ஹைப்போதேசிஸ் முன்னெடுத்து வைக்கப்படுது. அதில் பல பேரால் ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ளப்படுற ஒன்று தான் இந்த வேப்பரைஸ்ட் சிலிக்கான் ஹைப்போதேசிஸ். ஒரு லைட்னிங் தரைப்பகுதியை ரீச் ஆகி அடிக்கிற அந்த சமயத்தில் அந்த நிலத்தில் தேவையான அளவு சிலிக்கான் கார்பன் இருக்கும் பட்சத்தில் அது உடனடியாக ஆவியாகிடும். ஆவியான உடனேயே அந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உடனடியாக கார்பன் தனக்குள்ளே இழுத்துக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சிலிக்கான் வேப்பர் ஒரு குட்டி பிளாஸ்மா பபுள் மாதிரி உருவாகுமாங்க. அதாவது இந்த சிலிக்கான் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து உடனடி பிளாஸ்மா பபுளாக மாறுமா. சிலிக்கான் காற்றுல அன்ஸ்டேபிளாக இருக்கிற சமயத்தில் உடனடியாக ஆக்சிஜன் கூட பாண்டாக ட்ரை பண்ணும். அதனால தான் அந்த பபுள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுப்பி மிச்சம் இருக்க அந்த ஆக்சிஜன் தேடி போகுமா. இந்த அதிக வெப்பத்தில் உருவான அந்த ஹீட்டில் தான் அந்த சிலிக்கான் பபுள் ஒளிர்ற மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலாக இந்த லைட்னிங் ஸ்ட்ரைக்குங்கிறது தரையில் பற்றி சிலிக்கானை பேஸ் பண்ண ஒரு பிளாஸ்மாவை உருவாக்கியிருக்கேன். இந்த பிளாஸ்மா தான் பந்து போல் மிதந்து போகிறதா நோட் பண்ணியிருக்காங்க. ஒரு மேக்னெட்டிக் பாண்டிங் இதுக்குள்ளே இருக்கிற அந்த சமயத்தில் அது ரவுண்டான ஒரு பால் மாதிரியான ஷேப் எடுத்திருக்கான். அண்ட் பிளாஸ்மா அதிக நேரம் காற்றுல சர்வே பார்க்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் 1-5 செகண்டுக்குள்ளே தான் டப்புன்னு மறைச்சு போயிடும். சொந்த ஒரு காரணத்தினால இந்த பிளாஸ்மா பால் இன்ஸ்டண்ட்டாக உருவாகி நம்ம கண் முன்னே மறைச்சு போயிடுது. இந்த ஹைப்போதேசிஸ் பல வருஷங்கள் இருந்தாலும் 2012 சைனாவில் நிஜமாலே இந்த ஹைப்போதேசிஸை பேஸ் பண்ண ஒரு பிளாஸ்மா பபுள் உருவாகிறத லைட்னிங் அப்புறம் உருவாகிறத நோட் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் கிராஃபை எடுத்து பார்க்கும்போது அவங்க நினச்ச மாதிரியே அதில் அதிகபட்ச சிலிக்கான் அண்ட் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுமே பார்த்துருக்காங்க. அதிகபட்சம் 2 செகண்ட் அது நீடிச்சிருக்கான். ஸ்லோ மோஷனில் அதை கேப்சரும் பண்ணியிருக்காங்க. சல்ஃபர் கண்டென்ட் உள்ள இருக்க அந்த சமயத்தில் இந்த ஸ்மெல்ல தான் நம்ம இந்த பால் லைட்னிங் அப்போ உணர்றோம். ஸோ இந்த பால் லைட்னிங் உருவாகிறதுக்கே இதுதான் காரணங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான எவிடன்ஸுமே கிடைச்சிது. ஆனால் இதில் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சில பேர் இதை வீட்டுக்குள்ளேயே பார்த்துருக்காங்க. இன்னும் சில பேர் வானத்தில் ஃப்ளைட்டில் போகும்போதே நோட் பண்ணியிருக்கா தான் சொல்கிறாங்க. அங்கே கல் மண்ணுமா இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் பால் லைட்னிங்குள்ளே பல வகை இருக்குது. அதில் ஒரு வகை இந்த சிலிக்கான் ஹைப்போதேசிஸ் மூலிமா உருவாக்கப்பட்டிருக்கலாம். 2வது தேடி மைக்ரோவேவ் கேவிட்டி. பியோட்டர் கேப்டிஸ்டாங்கிற ஒருத்தர் தான் இந்த ஒரு ஐடியாவை முன்னெடுத்து வைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பால் லைட்னிங் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பாக்கெட்ஸால் உருவாகுதுன்னு சொல்கிறாரு. இந்த இடிமின்னல் அடிக்கும்போது அதிகபட்ச எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுமே வெளிப்படுத்தான் செய்யுது. அதில் இந்த மைக்ரோவேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏர் பாக்கெட்டுக்குள்ளே ட்ராப் ஆகி மாட்டிக்கிட்டு ஸ்டாண்டிங் வேவாக மாறும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மைக்ரோவேவ் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள மாட்ட அந்த ஏர் பாக்கெட்டுக்குள்ளே இருக்க மூலக்கூறுகள் அயனைஸ் ஆகும்.
அந்த எனர்ஜி தான் ஒரு க்ளோவை கொடுக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை பேஸ் பண்ணி நிஜ வாழ்க்கையில் நிறைய சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை அவங்க வீட்டில் இருக்க இந்த மைக்ரோவேவ்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் தான் இதை வச்சு செக் பண்ணி பார்க்குற சொல்லி கிளம்பாதீங்க. ஃபார் கிளியர்லி எஜுகேஷனல் பர்பஸ் டு நாட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சு மைக்ரோவேவ்களை வைக்க அந்த தீக்குச்சியில் இருக்கக்கூடிய கார்பன் எரிஞ்சு ஒரு வித்தியாசமான பிளாஸ்மாவை பந்து வடிவத்தில் உருவாக்குறத நோட் பண்ணியிருக்காங்க. அலுமினியம் ஃபாயிலை மைக்ரோவேவ்களை வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ் அயனைஸ் ஆகி இதே மாதிரி ஒரு பந்து வடிவத்தில் பிளாஸ்மாவை உருவாக்குறத நோட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோவேவ்ஸை வச்சு அயான்ஸை ஒரு குறிப்பிட்ட வேக்கத்துக்குள்ளே வெற்றிடத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸைட் பண்ணிங்கன்னா அங்கேயுமே இந்த மாதிரி பந்து வடிவத்தில் ஒரு பிளாஸ்மா உருவாக்குறதுமே நோட் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல இந்த மாதிரி உருவாக்கப்படக்கூடிய அந்த பிளாஸ்மா கண்ணாடியை தாண்டி வெளியில் வரதுமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்க அந்த சமயத்தில் மேபி ஃப்ளைட்டில் போன அந்த பேசஞ்சர்ஸ் ஃபீல் பண்ணது இந்த மைக்ரோவேவ் கேவிட்டியால் உருவாக்கப்பட்ட ஒரு பால் லைட்னிங்காக இருக்க சான்சஸ் அதிகம். இதே அந்த லைட்னிங்கால் உருவாக்கப்படக்கூடிய அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லைன்ஸால் ஒன்னோட ஒன்று அப்படியே முடிச்சு போட்ட மாதிரி வந்ததில் லைட்னிங் ஃபோட்டான்ஸே ட்ராப் பண்ணக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்குது. பட் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் பெருசாக கிடைக்கலங்க. பட் மோஸ்ட் ஆஃப் அந்த கான்செப்ட் உருவாக்கப்பட்டிருக்க அந்த பால் லைட்னிங் ஒரு வித்தியாசமான பிளாஸ்மா தான். காற்றுல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலிமா அது ஒரு வட்ட வடிவ ஷேப்பில் எடுத்துக்கே தவிர்த்து அது உண்மையிலேயே மின்னல் கிடையாது. மின்னலால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆஃப்டர்மேத். ஒரு பிளாஸ்மா தான் நம்ம கண்ணுக்கு மின்னல் போல தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சயின்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற சமயத்தில் 70% பால் லைட்னிங்ஸ் எல்லாமே பிளாஸ்மாவும் இருக்க சான்சஸ் அதிகம். அண்ட் இந்த தியரிஸை பேஸ் பண்ணியே நம்மளுக்கு இந்த பால் லைட்னிங் ஏன் இவ்வளோ அரிதாக கண்ணுக்கு தெரியுதுங்கிறதே புரிஞ்சுக்க முடியும். அந்த உருவாகக்கூடிய அந்த கண்டிஷனுங்கிறது ரொம்பவே ரேர் இந்த உலகத்தில். ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ அந்த மணலுக்குள்ளே சிலிக்கான் அண்ட் கார்பன் இருக்கணும். குறிப்பிட்ட இடத்துல லைட்னிங் அடிக்கும் போது அங்கே ஏர் பாக்கெட் இருக்கணும். பெர்ஃபெக்டான இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் நாட்டுங்கிறது உருவாகணும். இப்படி பல ஃபேக்டர்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பால் லைட்னிங்கிறது உருவாக்கக்கூடிய சான்சஸே இருக்குது. அதுவும் 50-50 தான் சொல்கிற அந்த சமயத்தில் இந்த பால் லைட்னிங் உருவாகிறதே பெரிய விஷயம். அப்போ அதை பார்க்குறது எந்த அளவுக்கு ஒரு அரிதான விஷயமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தும் 10,000க்கும் அதிகமான ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கேன். அத்தனை பேர் இதை பார்த்துருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு 30% பார்த்துருக்கலாம் உண்மையான பால் லைட்னிங்கை. மீதி 70% ஃபேக் கிடையாது. அவங்க பால் லைட்னிங்காக நினச்சி வேற ஒரு விஷயத்தை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதே வருஷம் 2025 ஆல்பர்ட்டோங்கிற ஒரு இடத்துல மிகப்பெரிய சூறாவளி கொண்ட புயல் அடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் தூரத்தில் பந்து வடிவத்தில் ஒரு லைட்னிங் கடந்து போனதான் ஒரு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ ஃபுட்டேஜை குளோபல் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருந்தாங்க. இது ஏஐ கிடையாது, உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ் தான். பால் மாதிரி உருவம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொறுமையாக நகர்ந்து போயிட்டுருக்கு. டக்குன்னு பார்க்கும்போது பால் லைட்னிங் போல் உங்களுக்கு தெரியலாம். பட் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு பவர் லைனில் தான் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பவர் லைனில் இடிமின்னல் அடிக்கும்போது நிறைய இந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜுங்கிறது நடக்கும். பக்கத்தில் பார்க்கும்போது தெளிவாக நோட் பண்ணலாம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது ஒரு பிரகாசமான பந்து வடிவத்தை தாங்க இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ஹிண்ட் ஆஃப் ப்ளூ கலர் அதில் இருக்க அந்த காந்தனால அலுமினியம் ஃபாயிலை நம்ம இந்த மாதிரி பிளாஸ்மா மாற்றும் போது எப்படி ஒரு எஃபெக்ட் ரேட் ஆகுமோ அதுதான் இங்கே உருவாக செஞ்சுருக்கேன். டிரான்ஸ்மிஷன் லைன்லேயுமே அலுமினியம் ஃபாயில் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்க அந்த காந்தனால இங்கே நடந்தது ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜை தவிர்த்து இது பால் லைட்னிங் கிடையாது. ஸோ இதே மாதிரி பல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த ரிப்போர்ட்ஸில் பால் லைட்னிங்கை நம்ம பார்த்தோன்னு சொல்லி வேற ஒரு விஷயத்தை பார்த்து அவங்க ஏமாற செஞ்சுருக்கலாம். ஆப்டிக்கல் இல்லூஷனாக இருந்திருக்கலாம். அதுக்காக பால் லைட்னிங் பொய்ன்னு சொல்ல முடியாதுங்க. பால் லைட்னிங் உண்மை தான். ஆனால் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு பந்து வடிவ பொருள் உள்ளது இடிமின்னல் வெளில வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வர வாய்ப்பே கிடையாது. ஒரு இடித்த இடத்துல தான் இந்த பால் லைட்னிங் பிளாஸ்மா வடிவத்தில் தோன்றியிருக்கேன் இது வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் படி பார்க்கும்போது. ஸோ இது இடி கிடையாது, இடியால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். இடியோட ஆஃப்டர்மேத்னு சொல்லலாம். லேப்ஸில் இதை ரீக்ரியேட் பண்ணியிருந்தாலும் நேச்சராக இதை நம்ம இது வரைக்கும் இன்னும் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணியே முடிக்கலங்க. இன்னும் பல வித்தியாசமான ஃபார்மேட்டில் கூட பால் லைட்னிங் சுற்றிட்டு இருக்கலாம். இந்த பால் லைட்னிங்கை பற்றின அந்த மர்மம் விலகும் வரை அந்த பந்து வடிவ இடிமின்னலை தேடிட்டே இருப்போம். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.